மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பாமகவினர் போராட்டம், போலீசார் குவிப்பு. கடலூர் மாவட்டம் நடுவீரப்பட்டு அருகே உள்ள கொடுக்கன்பாளையம் ஊராட்சி பகுதியில் 150க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதி மக்கள் அங்குள்ள நிலத்தில் வாழை, முந்திரி உள்ளிட்ட பயிர்களை சாகுபடி செய்து வருகின்றனர். கொடுக்கன்பாளையம் பகுதி மக்கள் தாங்கள் பயன்படுத்தும் விளைநிலத்திற்கு பட்டா கேட்டு பலமுறை மனு அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. கடலூர் தாசில்தாரிடமிருந்து அப்பகுதி மக்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டது. அதில் கொடுக்கன்பாளையம் பகுதி மக்கள் தங்கள் வீடுகளையும் விளை நிலத்தையும் காலி செய்ய வேண்டும் என்றும், இல்லையெனில் 10 நாட்களுக்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டிருந்தது. இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அப்பகுதி மக்கள் திரண்டு வந்தனர். இதனால் 3 டிஎஸ்பிக்கள் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயிலில் குவிக்கப்பட்டிருந்தனர். மனு கொடுக்க உள்ளே அவர்களை அனுமதிக்கப்படவில்லை. இதனால் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது. பாமக மாவட்ட செயலாளர் முத்துகிருஷ்ணனிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். இருந்தும் அவர்களை உள்ளே அனுமதிக்காததால் தொடர்ந்து பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகிறது. அவர்களை கைது செய்வதற்காக காவல்துறை வாகனங்களும் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து அப்பகுதி மக்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயிலில் பரபரப்பாக காணப்படுகிறது. கடலூர் அருகே கொடுக்கம்பாளையம் ஊராட்சி, கொடுக்கம்பாளையம், மலையடிக்குப்பம், பெத்தாங்குப்பம், கீரப்பாளையம் உள்ளிட்ட கிராமங்களிலே 200 ஆண்டுகளுக்கு மேலாக நிரந்தரமாக வசிக்கக்கூடிய 154 குடும்பத்தை சார்ந்த மக்களை அங்கேருந்து வீடை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்கார் தாசில்தார். 200 வருஷமாக நாங்கள் அங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு பட்டா கேட்டு 25 வருஷமாக கலெக்டர் ஆஃபீஸுக்கு நடந்துகிட்டு இருக்கோம். இந்த நிலையில் எங்களுக்கு பட்டா வழங்காமல் எங்களை காலி பண்ணுன்னு சொல்கிறீங்களேன்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து, இன்றைக்கி திங்கட்கிழமை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இந்த மனு கொடுக்கலான்னு வந்தோம். வந்த இடத்துல பேரிகேடு போட்டுட்டு ஒரு 200-300 போலீஸ்லாம் வச்சுக்கிட்டு, ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ்லாம் வச்சுக்கிட்டு வர்ற பொதுமக்களை அச்சுறுத்துகின்ற வகையில், ஜனநாயக ரீதியாக இந்த மனுவை கொடுக்க வர்றவங்களை அச்சுறுத்துகின்ற வகையில் காவல்துறையை கேட்டு எதிர்க்க நிற்க வச்சுட்டு உள்ளே விடமாட்டேன் அப்படின்றது ஏற்புடையதல்ல. மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மக்களுக்காக ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியர் மக்களை சந்திக்க மறுப்பது என்பது கண்டிக்கத்தக்கது. உள்ளே அனுமதி இல்லை. வெளில நின்றுட்டு இருக்காங்க பாருங்க. ஒரு 500 பேருக்கு மேலே வெளில நிற்கிறாங்க. உள்ளே போகக்கூடாதுன்றாங்க. கேட்டால் 5 பேர் உள்ளே போகன்றாங்க. கேட்டால் உள்ள பாதுகாப்பு மாவட்ட ஆட்சியருக்கு மாவட்ட அலுவலகத்தில் பாதுகாப்புக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது? அங்கே என்ன நடந்துட போதாங்க? இவ்வளோ காவல்துறை இருக்காங்க, இவ்வளோ மொத்த போலீஸை இவ்வளோ போது நிற்கிற நீங்கள் உள்ளே நின்று அவருக்கு பாதுகாப்பு கொடுங்க. மக்களை சந்திச்சு மனு கூட நீங்கள் வாங்கலன்னு சொன்னீங்கன்னா என்ன ஜனநாயகங்க? என்ன நடந்துகிட்டு இருக்கு? ரொம்ப அசிங்கமா இருக்குது. கடலூர் மாவட்டத்தில் ரொம்ப அசிங்கமா இருக்கு. எது நடக்க போறது? மனு தான் கொடுக்க போறோம். மனு தான் நீங்க வாங்கி 20 வருஷமா வாங்கிட்டு இருக்கீங்க. அதை தான் கொடுக்க வந்தோம். அதை கூடமே வாங்கல அப்படின்னா இது ஏற்புடையதாக இல்லை. இது ரொம்ப அசிங்கமா இருக்குது. எனக்கு அடுத்த கட்டம் மக்களை திரட்டி இப்ப நான் ஏன் மாவட்ட ஆட்சியருக்கு வரோம்? மாவட்ட ஆட்சியர்லாம் இன்னும் பார்க்க வர முடியாது. திங்கக்கிழமை மாவட்ட ஆட்சியரை பார்க்கறதுக்கு மாவட்ட ஆட்சியர் மக்களை சந்திக்க தயாரா இல்லாத போது நாங்க எங்க வர போறோம்? மக்களே வர போறாங்க. மக்கள் அவங்க ஊர்ல இருந்து அவங்க மனு கொடுத்துப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் எப்படி கொடுக்கணும்னு அப்படி கொடுத்துப்பாங்க. பெத்தாங்குப்போம், வானமத்திய பெத்தாங்குப்போம், மலையடிக்குப்போம் எல்லாருமே ஆண்டாண்டு காலமா எங்க மாமனார் காலத்துல இருந்து, எங்க மாமனாரோட அப்பா காலத்துல இருந்து அங்கதான் ஆண்டுக்குன்னு இருக்கோம். எங்க வாழ்வாதாரத்தை புடுங்கணும் எடுக்கணும்ட்டு கள்ளி நட்டு போயிருக்காங்க. கள்ளி நட்டு எட்டப்போங்க, இதை விட்டு எட்டப்போங்கன்னா நாங்க எப்படி போறது? 1 வருஷத்துக்கான வாழ்வாதாரம் எங்களுக்கு அதில் தான் இருக்கு. வீடு கட்டுறவங்களும் காலி பண்ணுங்கன்னு சொல்றாங்க. நாங்க எப்படி காலி பண்ணிட்டு எங்க போறது? புள்ளியில குட்டியில வச்சுக்கின்னு நாங்க எங்க போய் என்ன பண்றது? எங்களுக்கு அங்கதான் வாழ்வாதாரம் இருக்கு. கை தொழில் பண்ணிட்டாலும் அங்கதான் பண்றோம். எதா இருந்தாலும் விவசாயமா இருந்தாலும் எதா இருந்தாலும் எங்களுக்கு இங்கதான். எங்களை எட்ட போன்னு சொன்னா நாங்க எங்க போறது? யாரு எங்களுக்கு துணை? கலெக்டர் பெட்டிஷன் கொடுத்து கலெக்டர் ஆபீஸுக்கு வந்திருக்கோம். எங்களை நாயோட கேவலமா வெளியே நிக்க வைக்கிறாங்க. இம்மா நாய் 3 மணி நேரம் 4 மணி நேரம் கலெக்டர் பாக்கிறதுக்கோசம் நாங்க வாசல்லே காத்துக்குன்னு இருக்கோம். எங்களை உள்ள விட முடியாது, அனுமதி கிடையாது. வெளியே இருங்கன்னு வெளியே வச்சிருக்காங்க. எல்லாருமே உள்ள விட மாட்டேங்கிறாங்க எங்களை யாரும். எங்களுக்கு வாழ்வாதாரம் அதான். எங்களுக்கு எல்லாருக்குமே எல்லாரும் இப்ப கலெக்டர் பார்த்தாலும் யார் பார்த்தாலும் எங்களுக்கு பெட்டிஷன் கொடுக்கறதுக்கு வந்தா எங்களுக்கு ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு பட்டா வேணும். எல்லாரும் அந்த புறம்போக்கு எடுக்க கூடாது. எங்களுக்கு அதான் வாழ்வாதாரம், எங்களுக்கு அதான் அதான் சொத்து. எங்களுக்கு எதுவுமே கிடையாது. புள்ளிய குட்டிகளோட இதோட சாகத்தை தவிர வேற வழியே கிடையாது எங்களுக்கு. அதான் வழி. அதான் எங்களுக்குன்னு கொடுத்தது எங்க மாமனார் காலத்துல இருந்து. எங்க மாமனாரோட மாமனார் காலத்துல இருந்து அதே தான் எங்களுக்கு வழி. வேற வழி கிடையாது. இன்னைக்கு போன்னு சொன்னா நாங்க எங்க போவோம்?
சுபா சார். எங்கள் பேர் பாஞ்சாலிங்க. எங்களுக்கு வந்து வேற ஒரு இதுமே வழி கிடையாது. எங்களுக்கு வந்து 2 சென்ட் தான் இருக்கு. அதில் நாங்கள் வீடு கட்டி 10 வருஷமா வாழ்கிறோம். கரண்ட் வசதி கிடையாது, எந்த வசதியும் கிடையாது. நாங்கள் வந்து எதாக இருந்தாலும் எங்களுக்கு அந்த வீட்டை விட்டுட்டா வேற வழி கிடையாது. எங்களுக்கு வீடு தான் தேவை. எங்களுக்கு மனை விட்டு வேணும். நீங்கள் வீட்டை எடுத்தாலும் எது எடுத்தாலும் நாங்கள் எட்ட போக மாட்டோம். அதான் எங்களுக்கு. நாங்கள் வந்து தலைமுறையாக இருக்கும். வழியே கிடையாது எங்களுக்கு. கரண்ட் வசதி கிடையாது, வீட்டு வசதி கிடையாது, எதுவுமே கிடையாது. எங்களுக்கு வந்து அந்த வீட்டை கட்டுற கடனை இன்னும் அடையலைங்க. நாங்கள் அன்னன்னைக்கு பிச்சை எடுத்து சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வீட்டு தேவை. எங்களுக்கு வீடு வேணும், எங்களுக்கு பட்டா வேணும். எங்களுக்கு அதுலன்னா நாங்கள் செத்து போயிடுவோம். அதான் நாங்கள் சொல்கிறோம். எங்களுக்கு பட்டா வேணுங்க, எங்களுக்கு வீடு வசதி வேணும். உங்களுக்கு கண்டுக்கிட்ட நாங்கள் 10 வருஷமா நாங்கள் அந்த கடனே இன்னும் அடைக்கல. அந்த வீடு கட்டணும் கடனை எங்கள் வீட்டை இடிக்க சொல்கிறாங்க. நாங்கள் எங்கே போய் இடிக்கிறது, எங்கே போய் வாழறது? வந்து எங்கள் வீட்டில் பாரு, எங்கள் மேலே பாருங்க, எங்கள் மேலே பட்டா இருந்தால் நீங்கள் கொடுக்க வேண்டியது. எங்களுக்கு பட்டாவே கிடையாது. பூரா இப்போ புறம்போக்கு தான். புறம்போக்குல பரிசில் வாழறோம் நாங்கள். ஆமாம், எங்களுக்கு வந்து நேற்று நாங்கள் வந்து தலைமுறையா நாங்கள் தலைமுறை நான் கட்டிக்கிட்டு இப்போ 40 வயசு 45 வருஷம் ஆகுது. அதுக்கு மேலே எங்கள் மாமனா 100 வருஷத்துக்கு மேலே ஆண்ட இடம் அது. அந்த 100 வருஷம் இப்போ எடுக்க போகிறோன்னா நாங்கள் எங்கே போய் வாழறது சொல்லுங்க? நீங்கள் அப்படி எடுத்தா கூட நாங்கள் எல்லாம் அங்கே தான் சாவும் வச்சு நாங்கள் வீட்டை கால் பண்ண மாட்டோம். ஆமாம், மனு கொடுத்தாலும் அன்னைக்கு மனு கொடுக்குறோம். அன்னைக்கு கூட மனு கொடுத்தோம். 1.5 மாசத்துக்கு முன்னே வந்தோம், தரோம்னு சொன்னாங்க. ஒன்றும் சொல்ல. அதிகாரி வந்து அளந்து இது கல் போட்டு போனாங்க. பட்டா தரோம், நாங்கள் பட்டா கொடுக்கவே இல்லை. நாங்களும் பட்டா தருவாங்க இருந்து பார்த்தா அப்போ வந்து பார்க்குறோம். முடியல, களை இட்டுட்டு போனோம், அங்கே போனோம் எங்கே போக சொன்னாங்க. போய் பார்த்தோம், எங்களால் கொடுக்கவே இல்லை. ஆமாம், மனு கொடுத்தோம். இப்ப கொடுக்க சொல்லுங்க, கொடுக்க விட மாட்டேங்கிறாங்களா? உள்ள விட மாட்டேங்கிறாங்களா? நாங்க எப்படி கலையிட்டு பார்க்கதான் வந்தாலும் வந்திருக்கோம். இந்த காலையில இன்னைக்கு 3 நாளா நாங்க சாப்பாடு சாதமா எதுவுமே வீட்டுல புல்லுல குட்டில படிக்க வரைக்கும் வழியில அதையும் குஞ்சுங்க எடுக்கும். வந்து வீட்டை இடிக்க போறோன்னு இல்ல, நாங்க எடுத்தோம்னா 3 வருஷமா எல்லாம் சாவோம் தான். ஆமா, பாஞ்சாலி.